ஹாய் எவ்ரிஒன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் இன்றைக்கி சிம்பிளாக எங்கள் வீட்லேயே நானே பண்ணிக்கிற மார்னிங் செல்ஃப் ஹேர் ரொட்டீன் தான் நான் காமிக்க போகிறேன். எல்லாருமே காலையில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரொட்டீனாக ஏதாவது ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். நான் எனக்கு நானே ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறமா வீட்டுக்கு நான் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் எழுந்திரிச்சு வந்ததுமே என்னோடய தலைமுடி சுருட்ட முடியும், அதனால் நல்லா கோம் பண்ணிவிட்டு சிக்கு எதுவுமே இல்லாமல் நான் கொண்டையை போட்டுக்குவேன். செகண்ட் நான் பண்ணுறது ஆயில் புல்லிங்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நான் ஆயில் புல்லிங் பண்ணுறது கோகோனட் ஆயிலில் தான் பண்ணுவேன். ஒரு 10 மினிட்ஸ் வாயிலே வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா குப்பிடிச்சிட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட டூத் ப்ரைட்டன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஏதாவது சின்ன சின்ன கேவிட்டி அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலுமே அது ஸ்டாப் ஆகும். அது ரிவர்ஸ் ஆகாது, ஸ்டாப் ஆகும், திருப்பி ரீக்ரோத் ஆகாது அப்படின்னு சொல்கிறதுனால நான் ஆயில் புல்லிங் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ப்ரெஷ் பண்ணிவிட்டு என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்கின் கேருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஓரம் முடிச்சு. ஸ்கின் கேருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கிளென்சர் யூஸ் பண்ணி நல்லா ஃபேஸ் வாஷ் மசாஜ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறமா ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவேன். ஃபேஸ் வாஷ் என்கிட்ட 2 இருக்குது. ஒன்று டேன் ரிமூவல், இன்னொன்று நார்மல் ஃபேஸ் வாஷ். டேன் ரிமூவல் நான் எதுக்காக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, எங்கேயாவது வெளியே போயிட்டு டேனாக இருந்தேன் அப்படின்னா டேன் ரிமூவல் யூஸ் பண்ணுவேன். நார்மலாக நான் வீட்டில் யூஸ் பண்ணுறது இந்த மாமா எர்த் ஃபேஸ் வாஷ் மட்டும்தான். இதை நான் நல்லா போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே கழுத்து எல்லாத்தையும் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஜென்டலாக டவல் வச்சு க்ளீன் பண்ணுவேன். நல்லா நல்லா ட்ரை பண்ண மாட்டேன். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் டோனர் யூஸ் பண்ணிக்கிறேன். டோனர் நம்மளோட ஸ்கின் நல்லா அது அப்சர்வ் பண்ணிடும். அதனால அந்த டைம் சும்மா டேப் பண்ணி மசாஜ் பண்ணோம் அப்படின்னா அது உள்ளவே அப்சர்வ் ஆகிடும். இதுக்கப்புறமா நான் யூஸ் பண்ணுறது மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிவிட்டு என் ஃபேஸ் பார்த்தோன்னா நல்லா ப்ரைட்டராக இருக்கும். அதனால இந்த மாய்ஸ்சரைசர் நான் ஸ்டாப் பண்ணுவேன். வெளியே எங்கேயாவது சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் மேக்கப் யூஸ் பண்ணுவேன். வீட்டில் இருக்கிறதுனால காலைக்கு மாய்ஸ்சரைசரோட ஸ்டாப் பண்ணுவேன். இது நான் பண்ணிவிட்டு பார்த்தாலே என்னோடய ஃபேஸ் நல்லா ப்ரைட்டன் ஆன மாதிரி இருக்கும். அதனால் இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு போட்டு வச்சுட்டு இது வரைக்கும் நான் செல்ஃப் கேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு காலையில் எழுந்திரிச்சதுக்கப்புறம் எப்பவும் போல் டீ ஹாட் வாட்டரில் டீ மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். இல்லைன்னா டீயை மெல்ட் பண்ணிவிட்டு அந்த இதை குடிச்சுக்குவேன். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.